எங்கேயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி ஊருக்கு போறதுக்கு இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான் பாட்டாளு. ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி? என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா. என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மகன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டா. இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா. அறிவு கேட்ட ஓனாண்டி. அதுக்கா? ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மள அடிப்பான் போல் இருக்கே. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான். டவுட் கிளியர் ஆயிடுச்சுல, கிளம்புடா. யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகும்? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகும். எதுக்கியா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்க தயவு பண்ணி. அப்பா சொல்லுப்பா, எதுக்காப்பா? அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது. ஐயோ பெத்த அப்ப நீயே சொல்லல, நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்? ஒப்பன் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா. யோ, கையெடுத்து குப்புறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா? சொல்லுங்க. டேய், ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே, சரிப்பட்டு வர மாட்டேன்னு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்பட முதல்ல. போடா. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.